ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கோடை காலத்துல சில்லுன்னு இருக்க பெருஞ்சீரகத்தை இப்படி சாப்பிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பெருஞ்சீரக விதைகள் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்குங்க. எடை இழப்பு, கொழுப்பு மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுல இருந்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிற வரைக்கும் இது எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்குது. உணவு அருந்திய பிறகு பெருஞ்சீரக விதைகளை கொஞ்சம் சாப்பிட்ட பலர், அதாவது இப்ப நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா, சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா பெருஞ்சீரக விதைகளை சாப்பிட பல பேர் விரும்புவாங்க. இது உணவை ஜீரணிக்கவும் வயிற்று பிரச்சனைகளை தவிர்க்கவும் உதவுது. பலர் உணவுக்கு அப்புறம் பெருஞ்சீரகம் தேநீர் குடிக்க விரும்புவாங்க. அதே நேரத்துல சில காலையில வெறும் வயிற்றுல ஊற வைத்த பெருஞ்சீரக விதைகளை மென்னு சாப்பிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? இப்படி பல வழிகள்ல பெருஞ்சீரகம் உட்கொள்ளப்படுதுங்க. பெருஞ்சீரக விதைகள் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் தான். இதற்கிடையே பெருஞ்சீரகத்தை சாப்பிட எத்தனை வழிகள் இருந்தாலும் மற்றொரு சிறந்த வழி இருக்கு. அந்த வகையில பெருஞ்சீரகத்தை இரவு முழுக்க ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது உடலுக்கு ரொம்பவே நல்லது. இது அலர்ஜி எதிர்ப்பு பண்பு, விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது. அது மட்டும் இல்ல, பெருஞ்சீரக தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்கிறதும் ஒரு சிறந்த வழியா கருதப்படுது. இதை காலை வெறும் வயிற்றுல குடிக்கிறது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குங்க. பெருஞ்சீரக விதைகள் சாப்பிடுறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிடலாமா? பெருஞ்சீரக விதைகள்ல விட்டமின் ஏ இருக்கு. இது உங்களோட பார்வையை மேம்படுத்த உதவுது. இதை தினமும் சாப்பிட்டு வர கண் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். இப்ப எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றது, லேப்டாப் யூஸ் பண்றது, சிஸ்டம் முன்னாடியே தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா. அதனால உங்க கண்ணை நல்லா வச்சுக்கணும் இல்லையா, ரொம்ப நாளுக்கு நம்ம கண் வரணும் இல்லையா. அதனால என்னன்னா, டெய்லி இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா கண் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க விடுபடலாம். உயர் ரத்த சர்க்கரை அளவு இருக்கும் இல்லையா, அதை கட்டுப்படுத்துறதுக்கு உணவுல பெருஞ்சீரகத்தை நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இதில் உள்ள நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்குங்க. பெருஞ்சீரகத்துல உள்ள ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு, விட்டமின் சி பண்புகள் மற்றும் சருமத்தை பளபளப்பா வச்சிருக்க உதவுது. சரி, வெந்தயத்தை சாப்பிடுறது உடல் வலியில இருந்து நிவாரணம் கொடுக்குது. இதுல இயற்கை எண்ணெயே இருக்கு. ஓகேங்களா? இது துர்நாற்றத்தை போக்கவும் வாய் புத்துணர்ச்சி ஊட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்படுது. பெருஞ்சீரகத்துல காணப்படுற ஆக்சிஜனேற்ற மற்றும் நார்ச்சத்து பண்புகள் மலச்சிக்கலை போக்க உதவுது. பெருஞ்சீரகத்தை தொடர்ந்து உட்கொள்றது எடையை கட்டுப்படுத்துவது. உங்க எடையை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பெருஞ்சீரகம் தாராளமா சாப்பிடலாம். பெருஞ்சீரகம் உங்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணுது. பெருஞ்சீரகம் மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுல நன்மை பயக்கும். பெருஞ்சீரக விதைகளை உட்கொள்வது உங்க வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துது. சரிங்களா? உங்களுக்கு கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி இருந்தா நீங்க பெருஞ்சீரகத்தை நான் சொன்ன மாதிரி இரவு நேரத்துல ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல நீங்க அது அந்த தண்ணியை நீங்க குடிச்சாலும் ஓகே, இல்ல கொஞ்சம் ஹீட் பண்ணி குடிச்சாலும் ஓகே, பட் குடிச்சிடுங்க. ஓகேங்களா? இவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ள அந்த பெருஞ்சீரகத்தை ஃபெனல் சீடை நீங்க இனிமே விடுவீங்களா? விட மாட்டீங்க நம்புறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச். டேக் கேர்.